ஓ அந்த கோயிலா? ஆமாம்மா, அது எங்கள் ஊர் கோயில் தாங்க. ரொம்ப பழைய கோயில், ரொம்ப ரொம்ப பழைய கோயில் தெரியுமா. நிறைய பேர் வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு வருவாங்க. நிறைய பேர் வந்து சிறப்பு அபிஷேகம், வழிபாடு, அப்புறம் பிரார்த்தனை எல்லாம் செய்வாங்க. ரொம்ப பழைய கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்லாம் பார்த்தீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில். எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்து கேரளாவில் தான் ஆளுங்க வருவாங்க. அப்புறம் வந்து ஆந்திரா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகாவில் கூட ஆளுங்க வந்துருக்காங்க பாருங்கள். ஏன் மார்ஸில் கூட நெக்ஸ்ட் இயரில் வராங்களாம். மார்ஸு சந்திரன்லாம் வந்து ஸ்பெஷல் விசிட் வராங்களாம் இங்கே. அந்த அளவுக்கு வந்து பெரிய கோயில் கோயில். ஆமாம், அடுத்த 7 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிழா பயங்கரமாக நடக்கும். நீ என்ன பண்ணு, நம்ம ஃப்ரெண்டுனால கூப்பிட்டு வந்துடு சரியா. வந்து எங்கள் வீட்டில் தங்கி ஜாலியாக வந்துட்டு போங்க. திருவிழாலாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கள் ஊர் கோயிலில். ஆமாம். வரும்போது ஒன்று முக்கியமான விஷயம், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் ஒருத்தருக்கான்ல, ஆமாம்மா எங்கள் ஊர் தான் அவன். பட் அவன் வந்து டிஃப்ரெண்ட் ஆள், ஓகேவா. அவனை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. அவன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிக்கலாம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமாம், எங்கள் சாமிக்கு வந்து பிடிக்காது. எங்கள் சாமி பயங்கரமாக உக்கரமாக ஆகிடும் அவனை பார்த்தா சரியா. சாமிக்கு அவனுக்கு ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, வரும்போது அவனை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க சரியா. நம்ம ஃப்ரெண்டுங்க நீங்கள் மட்டும் வாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வருவீங்க 1 நாள் 2 நாள், அப்புறம் இருந்துட்டு போயிடுவீங்க. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் சாமியை கழுவி வந்து குளிப்பாட்டி சரி பண்ணுறோம். ஆனால் அவங்கள உள்ள விட்டோன்னு வச்சியன், அவங்க டெய்லி சாமியாண்ட வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சாமிக்கு பார்த்தோன்னு வச்சியன் இதெல்லாம் பிடிக்காத போயிடும். அதுக்கப்புறம் டெய்லி சாமியை வந்து நாங்கள் கழுவணும், அது எங்களால் முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதிங்க. நீங்கள் மட்டும் வந்து ஜாலியாக இருந்துருப்பாங்க சரியா. ஆமாம். ஸோ அப்படி உள்ள விட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த தண்டாரம்பட்டு ஒரு ஊர் இருந்ததுங்க தமிழ்நாட்டில். அந்த ஊரில் என்ன பண்ணால் பல ஆண்டு காலமாக நாங்கள் வந்து கோயிலுக்கு உள்ள பார்த்தோங்களா அந்தளவுக்கு கெத்துனாங்க. யாருமே கோயிலுக்கு உள்ள விட மாட்டோம் ஆளுங்களை. எங்கள் ஆளுங்க மட்டும் தான் கோயிலுக்கு போனோம், எங்கள் ஆளுங்க மட்டும் தான் சாமி கும்பிடுவோம். அந்தளவுக்கு செம கெத்தாக இருந்தோம். ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுனாக்கா, அவங்களுக்கு ஏதோ சட்டம் கட்டுன்னு சொல்லி அறிவில்லை பாரு இவங்களுக்கு. கவர்மெண்ட்டுக்கு எங்கே அறிவு இருக்குது சுத்தமாக. எல்லாம் படிச்சுட்டு லூஸ் மாதிரி பேசிட்டுக்கானுங்க. பரம்பரை கௌரவம் என்னங்க அதுதான். 80 வருஷமுங்க சும்மா கெத்தாக அவங்கள வந்து 80-70 வருஷம் வந்து அவங்க கெத்தாக நிற்க வச்சுருந்தோம்னாங்க உள்ளே வரவிடாத மாதிரி. ஆனால் அவங்க வரவிட்டு இப்போ பாருங்கள் பெரிய பிரச்சனை ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணாக்கா அப்புறம் புது கோயில் கட்ட ஆரம்பிச்சோம். ஆமாங்க, எங்களுக்குன்னு தனி கோயில் இருந்தாக்கா யாரும் உள்ள விடாமல் நாங்கள் மட்டும் இருப்போம்ல. ஸோ அதனால தான் நாங்கள் புது கோயில் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீ இது வேறு ரொம்ப பழைய கோயில் வச்சா திடீர்னு நீ அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சியா, அப்புறம் புது கோயில் வேறு கட்டணும். அதுக்காக நம்ம ஊர் சிறு தான் வாங்குவானுங்க. இவ்வளோ டொனேஷன் கொடு, அவ்வளோ டொனேஷன் கொடு. அந்த அளவுக்கு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த பழைய கோயிலே வச்சு உப்பேற்றிடுவோம். தயவு செஞ்சு அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து யார்கிட்டையும் கூப்பிட்றாதீங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எங்கள் ஊர் சாமி பவர்ஃபுல்லு. அவங்க ஊர் சாமியை விட்டுட்டு அவங்க எங்கள் ஊர் சாமியை வந்து கும்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா அது எங்களுக்கு பெருமையான விஷயந்தான். பட் எதுக்காக வந்து நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் புரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மா தாத்தா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் சரியா. ஆமாங்க, கரெக்ட் தானே, நம்ம ஊர் கோயில் தானே. அவங்க கோயில் விட்டு நம்ம கோயிலுக்கு வந்தால் நல்லது தானே, நம்மளுக்கு தானே பெருமை. ஏன் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள்? சம்திங் சைக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.